பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் இணைந்து கர்த்தரை பாடி அவரை நாம் உயர்த்துவோம். அவருடைய கிருபை நம்மை இன்றைக்கு மூடிக்கொள்வதாக. குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றுமே ஆனந்தம் என்கிற அந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். பழைய பாடல். கர்த்தரை உயர்த்தும்படிக்கு வாஞ்சித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, ஆனந்தம். தல கர்த்தனாமே சுனின்று யுத்தம் செய்திடுவார் நன்று. தல கர்த்தனாமே சுனின்று யுத்தம் செய்திடுவார் அன்று. அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அவர் ஆவியினால் புது பலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். புது பலன் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த இனி என்றுமே ஆனந்தம். சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கும். புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கும். மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியை சேர்த்திடவே. மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மனவாட்டியை சேர்த்திடவே. குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, நவ எருசலேமாய் துயல் அங்கிர்தமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலேமாய் துயல் அங்கிர்தமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம்.
கற்களாக சீயோன் நகர்தனிலே சேர்க்க, ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் நகர்தனிலே சேர்க்க, அருள் சுரந்திருந்தார், நாமம் வரைந்திருந்தார், அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். நாமம் சுரந்திருந்தார், நாமம் வரைந்திருந்தார், தெய்வ மகிமையில் குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த இதுவரை இருந்த இனி என்றுமே ஆனந்தம். தேவதூதர்கள் காணமுடன் அரவார தொனி கேட்கும். வாஞ்சையோடு சொல்லுங்க ஆண்டவரே, அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். அவர் கிருபையினால் மறுரூபமாக நம்மை இனிதுடன் சேர்த்திடுவார். குதூகலம் நிறைந்த நன்னா நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். நமக்கென்று தேவன் பேசி இருக்கிற அந்த வார்த்தையின் ஆழம் நமக்கு நன்றாய் விளங்கினால் நாம் இன்னும் மகிழ்ச்சியாயிருப்போம். வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, இயேசு கிறிஸ்து பரமேறி போகிற நேரத்தில் சீஷர்களும் கலிலேயர்களும் அவரை பார்த்து கொண்டிருந்த போது அங்கே கொடுக்கப்பட்ட உன்னதமான வாக்குத்தத்தத்தை நம்முடைய உள்ளம் இன்றைக்கு பார்க்கட்டும். உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளினாரோ அப்படியே மறுபடியும் வருவார். As like that he will come again. நம்முடைய ஆண்டவர் வந்து பாவிகளுக்கும் அநியாயம் உள்ளவர்களுக்கும் நியாயம் தீர்த்து நரகத்தில் தள்ள போகிறது நிஜம். ஆனால் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் எவ்வளவு அழகாய் அவர் பேசி இருக்கிறார் பாருங்கள். 25ஆம் அதிகாரத்தில் அவருக்காக வாழ்கிற, அவரை பற்றி கொள்ளுகிற தேவ ஜனங்களாயிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரே ஒரு மகிமையான வார்த்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகாயிருக்கும். 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிக்கும் போது 34ஆம் வசனத்திலே, அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த ராஜ்யம் எப்பவுமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நித்தியத்தையே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. நித்தமும் நடத்துற காரியம் அவருக்கு தெரியாதா? நம்மில் நாம் அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க, எனக்கு ரொம்ப போராட்டங்க, நான் போற வழி யாருக்கு தெரியுங்க, ஒத்தையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன், ஒத்தையில உட்காந்து கரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். உங்களை யார் ஒத்தையில உட்காந்து அழ சொன்னது? உங்களை ஒத்தையில உட்காந்து கரைய சொன்னது யாரு? அப்போ வசனம் எல்லாம் பொய்யா? இதோ உலகத்தின் முடிவு மட்டும் சகல நாட்களில் நான். ஏசப்பா இருந்தாலும் அவரை தனியாக நீர் ஒரு பக்கத்தில் ஈரும், நான் கொஞ்சம் அழுது முடிச்சுட்டு வாரேன். எப்படி வாரேன்? நீங்க ஜெபத்துல அழுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு என்ன பண்ணுவான்? அறுப்பான். சிலர் உட்கார்ந்து அழுகிறது இல்லை, சிலர் கதை பேசுறது. இங்க பாருங்க, கொஞ்சம் உட்காருங்க. ஏசப்பா, எனக்கு வீட்டு பிரச்சனை கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, இவட்ட பேசணும் அவட்ட பேசணும். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நாம் நித்திய ராஜ்யத்தை நோக்கி ஒவ்வொரு அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும்
அவருடைய வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த நினைவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு தான். அதனால தான் இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பம் இல்லை, இனி என்றுமே அவரோடு கூட ஆனந்தம். அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு தருகிற மகிழ்ச்சி கொஞ்ச காலம். அல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு நம்ம அதுக்குள்ளேயே பலியாகி போனோம். இருக்கிறத நினைச்சு சிலர் ரொம்ப எக்ஸைட் ஆகி, இல்லை இல்லாததை நினைச்சு ரொம்ப எக்ஸாட் ஆகி, ரொம்ப அதை குறித்து ரொம்ப எப்படின்னா அப்படியே என்ன செய்வேன் கவலைப்பட்டு, ரெண்டையும் தூர வச்சுட்டு சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த நித்திய ராஜ்யத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். எனக்கு இருக்கிறவைகளை நான் நன்றியாய் நினைப்பேன். அவர் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை தவிர வேறு விருப்பம் எது உண்டு என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோமா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக்கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நல்ல கரங்களை தட்டியாமே உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் எல்லாரும் இணைந்து பாடலாமே. நல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறேன். முடிவிலே மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவரே. உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். ஓ லார்ட், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா.
நல்லவரே வல்லவரே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா, என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கு நல்ல உணர்ந்து பாடுங்க சேர்ந்து. நீர்தானையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? ஆமென். மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் இது உண்டு? ஓஹோ, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றே. எனக்குள்ளே நீ நல்ல பாடுங்க இணைந்து. மாற்றி மகிழ்கின்றேன். அல்லேலூயா. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றே, உம் சித்தம் செய்ய. ஆற்றல் தருகின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாள் முழுதும் ஓ நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் ஆமே நல்லவரே. வல்லவரே. ஓ விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேறு விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மைத்தானே ஓலோ அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம், உம்மோடுதான். வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே, வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே. வல்லவரே. ஓஹோ, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் இது உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதம் 73 சங்கீதம் 73 23வது 24வது வசனத்தை வாசியுங்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பாடலை தெய்வ மனிதர் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 73:23. ஆனாலும் நான் எப்போதும், நல்லா கவனிங்க, எப்போதும், சத்தமா சொல்லுங்க. பொதுவா எப்போதும் ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவ பிள்ளையும் அடுத்து ஆண்டவரோடு இருந்தா என்ன நடக்குது? என் வலது கையை பிடித்து நீர் என்ன பண்ணுகிறீர்? அல்லேலூயா, ஆமென். இப்படி வலது கரத்தை பிடித்து தாங்குகிற தேவ பிள்ளையினுடைய காரியத்தை நீங்க கவனிக்கும் போது 14ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நாள்தோறும் நான் என்ன பண்ணப்படுறேன்? காலைதோறும் என்ன பண்ணப்படுகிறேன்? அல்லேலூயா. ஊர் உலகத்தை பார்த்தா 13ஆம் வசனத்திலே அவர் இன்னும் கொஞ்சம் வேதனையா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் விருதாவாதான் இருதயத்தெல்லாம் சுத்தம் பண்றேன், விருதாவாதான் என் குற்றம் இல்லாமையில் என் கையை நான் என்ன பண்றேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவன் ஒரு காரியத்தை உணர்கிறான். துன்மார்க்கனுக்கு இருக்கிற முடிவு என்ன, நீதிமானுக்கு இருக்கிற முடிவு என்ன? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் நிஜத்தை நாம் சரியாய் புரியாததுனால தான்
தினந்தோறும் இருக்கிற போராட்டத்துக்கு பலியாகி விடுகிறோம். நீங்க அங்க வாசிக்கும் போது 16வது 17ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, இதை அறியும்படிக்கு என்ன பண்ணினேன், நான் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள பிரவேசித்து அவர்களுடைய முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு எப்படி இருந்தது. சிலருடைய வாழ்விலே உள்ளான மனதில் அநேக விசனங்கள் நமக்கு, ஏன் துன்மார்க்கர் மிகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், விசனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. நாம் அறிக்கை பண்ண வேண்டியது, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? 18ஆம் வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே நீர் துன்மார்க்கரை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தி பாலான இடங்களில் என்ன பண்ணுவீர், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடன் சொப்பனம் ஒளிந்து போவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை என்ன பண்ணுவீர், இகழுவீர். அப்பந்தான் இவனுக்கு புரிஞ்சு சொல்லுகிறான், இப்படியாக என் மனம் கசந்தது, என் உள்ளிந்திரியங்கள் என்ன பண்ணினேன், நான் காரியமடியாத மூடனானேன். உமக்கு முன்பாக எப்படி இருந்துட்டேன், மிருகம் போல் இருந்துட்டேன். ஆனா இனி அப்படி இல்லை. 25ஆம் வசனத்தை வாசிங்க. பரலோகத்தில் உண்மையல்லாமல் எனக்கு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, இந்த உலகத்துல உண்மை தவிர எனக்கு வேற எது மேலே விருப்பம் இல்லப்பா. உங்க உள்ளமெல்லாம் சொல்லணும், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருமே இல்லை, பூமியில உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ரோமன் கத்தோலிக்க பைபிள் இருக்குது, இந்த பூமியில உண்மை தவிர எனக்கு வேற ஒரு செல்வமே கிடையாது ஆண்டவரே. என் செல்வமே யாருதான், நீங்க தான். அல்லேலூயா. சிலர் ஆண்டவரை நம்ம ரொம்ப நெருங்கி ஜீவிக்க மாட்டேங்கிறோம். ரொம்ப இந்த பண தேவை, வேலை, ஊரு, சடங்கு, சம்பிரதாயம், ஊரு கட்டு, உலக கட்டுக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம்? உங்க பொக்கிஷத்தை எங்க சேர்க்கிறீங்களோ சொல்லுங்க, அங்கதான் உங்க, நீங்க எதை இன்னைக்கு பொக்கிஷமா பாக்குறீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகம் நமக்கு ஒரு யூஸ் அண்ட் த்ரோ. நமக்கு என்ன வேணுமோ பார்த்துக்கொள்ள அவர் ரெடி. ஆனா நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் முற்றிலும் யாருக்கு சொந்தம், இயேசுவுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்க தெரிஞ்சிட்டுனா உங்க வாழ்க்கையில நீங்க கனவுல கூட நினைக்காத மேன்மையெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில தருவார். ஆனா மேன்மையை கனவா நினைச்சிட்டீங்கன்னா அதை நீங்க அடையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உலக மேன்மையை கனவா நினைக்காதீங்க, உலகத்தின் மேன்மையை குப்பையா நினைங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிதான் சொன்னாரு, குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்பவும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பரலோகம் வரணும், பரிசுத்தமா ஜீவிக்கணும், இந்த பூமியில நீர் எனக்கு என்ன தருகிறீரோ அதுல நான் உமக்கு பிரியமா வாழணும் ஆண்டவரே. அந்த ஏக்கம் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வை அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒன்று கூட நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன் என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் கையை நல்லா தட்டி பாடலாமே. நன்றி 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 எல்லாம் கைதட்டும் நல்ல முழு பலத்தோடு. நாள்தோறும் போற்றுவே. எல்லாம் இணைந்து சொல்லுங்க, எத்தனையோ
ஆண்டவரை போற்றுவே. ஓ அத்தனையும் நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவே. ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே நீங்க கையை தட்டணும், நீங்க பாடணும். அதுக்கு தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இணைந்து சொல்லுங்க. நன்றி 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 தேங்க்யூ பாப்பா, உமக்கு நன்றி ராஜாவே. நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீர் ஐயா. மரணப் பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவே. சேர்ந்து சொல்லுங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். ஓ அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவே. நாள்தோறும் போற்றுவே. ஹalleluya ஹalleluya. இந்த 42ஆம் சங்கீதத்துல பாருங்க, அதெல்லாம் பெரிய பெரிய பாடங்கள். 42ஆம் சங்கீதத்துல அவனுக்கு இருந்த அந்த வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை. எனக்கு அதை கொஞ்சம் படிக்கும்போது சிரிக்கப்ப தான் வரும். 4ஆம் வசனத்திலிருந்து அவன் இப்படி சொல்றான். கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமா நான் என்ன செஞ்சேன்? சங்கீதம் 41:4. கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமா என்ன செய்தேன்? என் ஆத்துமாவை என்ன பண்ணும் அப்படின்ட்டு படுக்கையில் இருக்கிற அவன் ஜெபம் பண்றான். ஆனா இவன் பரிசுத்தத்துக்காய் ஜெபம் பண்ணும் போது அங்க ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க 5ஆம் வசனத்துல. என்னது? அவன் பெயர் எப்பொழுது அழியும் என்று எனக்கு விரோதமா பேசுறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. 6ஆம் வசனம். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் இருதயத்தில் என்ன சேகரிக்கிறான்? இந்த சில இப்படி நபர்கள்லாம் வாழ்க்கையில சிறக்கவே முடியாதுங்க. அடுத்தவன் வீட்டில் இருக்கிறத கவனிச்சு இன்னொருத்தண்ட போய் போட்டு கொடுக்குறான் பாருங்க. அடுத்த நபர்களுடைய வெற்றியை நீங்க உங்க வெற்றியாகவும், அடுத்த நபர்களுடைய வேதனையை உங்க வேதனையாகவும் உணர கற்றுக்கிட்டீங்கன்னா அன்றுதான் தேவன் உங்களை நேசிக்கிறத நீங்க பூரணமா புரிய முடியும். தொடர்ந்து நீங்க பாருங்க, அதுல ரொம்ப தெளிவா இருக்குது. என் பகைஞரெல்லாம் என் மேல் என்ன பண்றாங்க? முணுமுணுத்து எனக்கு விரோதமா இருந்து எனக்கு என்ன செய்கிறாங்க? பொல்லாங்கு நினைத்து. அதுல இருந்து போட்டு படிங்க. அவனை என்ன பிடிச்சிடுச்சு?
தீராத வியாதி பிடிச்சிடுச்சு. படுக்கையில கிடக்கிற அவன் என்ன சந்தோஷம் பாருங்களேன். நான் இதை சிலருக்காக தீர்க்க தரிசனமா சொல்றேன். சிலர் உங்களை குறிச்சு இனிலாம் அவ வாழ்க்கையில இல்ல, உங்க ஆத்மாவே என்ன சொல்ல, இனிமெல்லாம் நமக்கு நம்பிக்கையே கிடையாது. இல்லைங்க, அவர் கீழே ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்றார் 11ஆம் வசனத்துல. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், இன்னைக்கு நீங்க ஜெயிச்சிட்டீங்கிறத விட உங்க சத்துரு நினைச்சது இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கை மேல என்ன பண்ணல, நடக்கலங்கிற உறுதி உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க தான் வெற்றி பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நீங்க நினைச்ச உயரத்துல இன்னும் வராம இருக்கலாம். கர்த்தர் திட்டம் பண்ணின உயரம் இன்றைக்கு உங்களுக்கு நடக்காம இருக்கலாம். ஆனா சத்துருவின் கை உங்க மேல இல்லாம, உங்க மேல கர்த்தருடைய கை இருக்கிறபடினால நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதபடினால நீர் என் மேல் எப்படி இருக்கிறீர்? சத்தமா சொல்லுங்க, என் கர்த்தர் என் மேல் எப்படி இருக்கிறார்? ஹல்லேலூயா. அதனால டெய்லி சொல்லணும், ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார், எனக்கு பயமே இல்லை. ஆமென். தெய்வ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை ஆராதிக்கும்படி, முழு மனதோடு அவரை உயர்த்தும்படிக்கு. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. Thank you அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, ஆமென், நன்றி சொல்லி மகிழ்வேன். ஓ நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நன்றி, நன்றி, எல்லாம் ஐக்கியப்பா. ஜாவே நன்றி அப்பா. ஓ நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஆவியில நிறைந்து முழு மனதோடு, ஓ நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஏசையா இன்றைக்கே தாக்கிடும் பலன் தந்தி நன்றி. தப்பி செல்ல வழி செய்தி, ஓஹோ தாங்கிடும் பலன் தந்தி. தப்பி செல்ல ஓஹோ நன்றி ஏசையா. எல்லாம் விடுதலையோடு நன்றி, ஆமென். எல்லாம் ஓலோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே. ஆமென். நடப்பதெல்லாம் நன்மைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி, திரும்ப சொல்லுங்க, உள்ளான மனிதனை நீர் உருவாக்குகிறீரே. ஆமென். உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி ஏசையா. எல்லாம் அப்பா நன்றி,
ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கு இசையா, இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு மகிழ்வே இன்றைக்கு. நல்ல கரங்களை தட்டி நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அவரோடு பாடுபடுகிற தேவ ஜனத்தை அவரோடு அவர் ஆளுகை செய்யவும் வைப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இக்காலத்தின் பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் அவருடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதே அல்ல. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால, பரிசுத்தமா ஜீவிக்கிறதுனால, தேவனுக்கு பயப்படுகிறதுனால உங்களுக்கு என்ன பாடுகள் வந்தாலும் சொல்லுங்கள், இந்த பாடுகளை எல்லாம் ஆண்டவர் பலன் நிறைந்த வாழ்க்கையா மாற்றி தருவாரு. என் கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன். நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நல்லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். நான் அவர் சமூகத்தில் ஓடும்போது அவர் என்னை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடு. ஆசை ஆசையாய் ஓடுகிறேன். பயப்படாத தேவ ஜனமே, நீ நம்பி இருக்கிற காரியத்தை எல்லாம் உன் வாழ்க்கை வழியில் அவர் செய்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் பெரியவர்கள் ஆண்டவர் ஆசையாய் தேடி ஆமென். என் ஆசையெல்லாம் இயேசுதானே, முகம்தான் பார்க்கணுமே. ஓ இயேசுதானே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரமதலரரோ யந்தரம
பரலோகத்தின் வல்லமை உங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே 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 ரமண மனதரன கலரடதர கலரன மலமரம. ஓ ஆவியானவரே, ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. glory glory glory. ரிக்கபல பரகல தரகல தரனம. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தூயாவியே, மல்கரபதர சக்கதரனலரனல. ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே. ஆசையா பாடலாமா? நம்மை நாமே விட்டு கொடுக்கலாமா? நீங்க விரும்புகிற இடத்துக்கு எங்களை கொண்டு செல்லுங்க. விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. Holy Spirit, தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரலோக மகிமை, பரலோகத்தின் வல்லமை ஒரு புதிய கிருபையோடு உங்களை சந்திக்கட்டும், உங்களை விடுவிக்கட்டும். கட்டுகள் உடையட்டும், பலகீனங்கள் மாறட்டும், சத்துருவின் வல்லமைகள் அழியட்டும். இந்த முழு பலத்தோடு ஆவியானவரே, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. குட்டி பிள்ளைகள் கேளுங்கள், ஒரு பல நிரப்பட்டும், கிருபை நிரப்பட்டும், மகிமை நிரப்பட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புங்கப்பா. ஓ ஆவியானவரே, பரிசுத்தலவா. ஹல்லேலூயா. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் என்னை காப்பவர், உறங்குவதில்லை. என்னை காப்பவர், உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி உங்கள் போராட்டத்தில் நீங்கள் வெற்றி அடைந்து தேவ சித்தம் நிறைவேறுகிறதை காண்பீர்கள். வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். ஒவ்வொருவர் மேலும் நன்மையான பூரணமான வரங்களை அவர் அனுப்ப போதுமானவர்.
வாழ்வழிக்கவும் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி இன்னும் சத்தமா பாடலாமே, இன்னும் முழு மனத்தோடு அவர் உயர்த்தலாமே. கர்த்தரே என் பலன், He is my strength. எதற்குமே கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சி. ஹல்லேலூயா, ஜெயம் கொடு. பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுகின்றது. அநேகருடைய வல்லமையுள்ள தேவ மகிமையை இன்னைக்கு கர்த்தர் ஊற்றுங்கப்பா. பரபரபரபா வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் தானே புலம்பலுக்கு. எல்லா புலம்பலின் ஆவிகளும் இந்த நல்ல காலை நேரத்தில் எல்லா இருதயத்தோடு வெளியேறட்டும். ஓ துதியுடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, துதியுடை போற்றிடுவே, சாம்பல் நீக்கிடுவே, அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, எனக்குள்ளே. ஹல்லேலூயா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு, என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இரவும் பகலும் உம்மோடுதான். என்ன நேர்ந்தாலோ தலைகளை உயர்த்தி சொல்லுங்க, எப்போதுமே எப்போதுமே என் வாழ்வின் முழு உம் சித்தம் செய்வதுதான், உம் சித்தம் செய்வதுதான். என் வாழ்வின் முழு ராஜாவே, இரவும் பகலும் உம் சித்தம் என்ன நேர்ந்தாலோ ஹல்லேலூயா. எப்போதுமே கைகளை கும்பிட்டு மனம் தாழ்மையோடு நேர்முழங்கால நிற்கிற பிள்ளைகள் தலைகளை உயர்த்தி என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம்
புகழ் பாடி மகிழ்வதுதான். உங்கள் உதடுகள் அவரை உயர்த்தி கொண்டே இருக்கட்டும். முழு உம் புகழ் பாடி புலம்பலம் பாட மாட்டேப்பா. இரவும் பகலும் புகழ் பாடி என்ன நேர்ந்தாலும் எப்போதுமே மகிழ்ந்திடுவே. தாவீதின் வெற்றியின் ரகசியமே அதுதான். சங்கீதம் 22 தீர்க்க தரிசனமாய் தன் வேதனையின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லும் போது அப்படியே உடனே 3வது வசனத்துல சொல்றாரு, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தோளில சிலுவையை சுமந்திருக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்குதா? உதடு அவரை உயர்த்தி கொண்டிருக்கட்டும். அது ஆவிக்குரிய தேவ பிள்ளையின் அடையாளம். மாம்சத்துல முள் இருக்கும், ஆனா உள்ளம் சொல்லும் அவர் கிருபை எனக்கு போதும்னு சொல்லும். எந்த கஷ்டப்பட்டாலும் உங்க உள்ளம் சொல்லட்டும், என் கர்த்தர் தமக்கு பிரியமானதை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கையை உயர்த்தி, என் வாழ்க்கை முழுசும் உமக்கு பிரியமா நடக்க நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. ஓகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. ஓகந்த காணிக்கையா ஒப்பு சுகந்த வாசனையா நுகர்ந்து சுகந்த முற்றிலும் எரிக்கவே என் சுயத்தை சாம்பலாக்குமே. முற்றிலும் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தே ஐயா சுகந்த ரெண்டு கைய கும்பிட்டு வேண்டாத பலவீனம் உம்மையும் என்னையும் பிரிக்கிற எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக வைக்கிறப்பா. தகப்பனே மாண்டு மடியட்டும் மீண்டும் தாலை தூக்காமல் மாண்டு மடியட்டும்
எல்லாம் பாடுங்க தம்பி. இப்பவும் தூங்க கூடாது, இப்பவும் வேற சிந்தனையா இருக்க கூடாது. இவ்வளவு ஆழத்தை உணர்ந்து சுகந்த வாசனையா கடைசியா 2 கையை உயர்த்தி ஆத்மாவும் சரீரமோ ஆண்டவர்க்கே இனி வாழ்வது நெஞ்சில நல்ல கைய வச்சு என் கீதயம் வாசம் செய்யும். தகப்பனே, ஆராதனையில இன்னும் ஆழமா எங்களை நடத்தி செல்லுங்க. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தின் ஆளுகைக்கு எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். சங்கீதம் 69 அவருடைய 32வது வசனம் வாசிங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க. தேவனை தேடுகிறவர்களே, உங்களுடைய இருதயம் வாழும். ஆமென் சொல்லுங்க. நான் தேவனை தேடுகிறவள். ஆமென் சொல்லுங்க. நான் ஜீவனுள்ள தேவனை தேடுகிறவள். ஆமென். என்னுடைய இருதயம் வாழும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. கை நெஞ்சுக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய இருதயம் வாழும். ஆமென். என்னுடைய நம்பிக்கை வாழும். ஆமென். என்னுடைய விசுவாசம் வாழும். நான் விசுவாசிக்கிறவர் எப்படிப்பட்டவர் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. என்னுடைய நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்துறது இல்லை. சொல்லுங்க. என் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய இருதயம் வாழும். நம்பிக்கை அற்று இருதயத்துல பலனற்று போய் எந்த விதமான நம்பிக்கை இல்லாமல் சில நேரத்தில் நின்று விடுகிறோம். அப்படிதானா? சோர்ந்து போய் நின்று விடுகிறோம். அப்படிதானா? எந்த விதமான உணர்வும் இல்லாம இருதயம் எப்படி ஆயிருது? கல்லு மாதிரி ஆயிருது. எந்த விதமான உணர்வும் இல்லை. என்ன நடந்தாலுமே ஒண்ணுமே நமக்கு என்ன ஆக மாட்டேங்குது. சொரணே இல்லாம சில நேரத்தில் ஆயிருது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்படி மாறி ஆயிருது. எப்ப நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஒரு நம்பிக்கை அற்று போய் நம்முடைய இருதயத்துல எந்த மாதிரி உணர்வு இல்லாம, எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, நடக்கட்டும், வந்தா வரட்டும், போனா போகட்டும், அந்த மாதிரி சில நேரத்துல நம்ம சூழ்நிலையை மாறி விடுகிறது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை சொல்லணும், நான் தேவனை தேடுகிறவள். சொல்லுங்க. நான் தேவனை நம்பி இருக்கிறவள். ஆமென் சொல்ல. நான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற என் தேவனை. ஆமென். ஹல்லேலூயா. செத்து போன உயிரற்ற சடலத்துக்கு உயிர் கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். ஆமென். என்னுடைய சூழ்நிலைகள் செத்து போன மாதிரி சில நேரத்தில் இருந்தாலும் கூட, எப்படி இருந்தாலும் கூட, அதை உயிரோடு எழும்பி வர என் தேவன் என் மேல் கிருபை பாராட்டுகிறவர். ஆமென் சொல்லுங்க. என் இருதயம் வாழும்.
ஆமென். அல்லேலூயா. நீங்க அதே 19வது வசனத்தை பாரு. தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். ஏன் இருந்தையும் சோர்ந்து போகிறது அன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிந்தை சொல்லுங்க. தேவனே என் நிந்தையை அறிந்திருக்கிறீர். சொல்லுங்க, என் நிந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஆமென். சொல்லுங்க, என் நிந்தைகள் உமக்கு தெரியும். என் மேலே சொல்லுகிற நிந்தைகள் உமக்கு தெரியும். ஆமென். சொல்லுங்க. எல்லாரும் உங்களை நிந்திக்கிறாங்களா? நிந்திக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாகுதுல்ல? யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. ஆனா ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, என் மேல தேவையில்லாம நிந்தை சொல்றாங்களே, நான் நன்மையா சொல்லுகிற விஷயங்கள் கூட சில எனக்கு எப்படி நினைக்கிற நிந்தையாகவே மாறுது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நன்மையை நினைக்கிறேன் ஆனா அது என் மேல நிந்தையா வருது. ஆனாலும் பரவாயில்ல, சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என் நிந்தையை அறிந்திருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும். சொல்லுங்க, என் வெட்கத்தையும், தோல்வியினால இருக்கிற வெட்கம், வாழ்க்கையில முன்னேற முடியல அதனால இருக்கிற வெட்கம். ஆமென். நான் சிறுமைப்பட்டிருக்கிறதுனால இருக்கிற வெட்கம். ஆமென். என்னை சத்துருக்களா நினைக்கிறவங்க முன்பால நான் அனுபவிக்கிற வெட்கம், என் பிள்ளைகள்னால வந்த வெட்கம், என் குடும்பத்தினால வந்த வெட்கம், என்னுடைய சில காரியங்களால. பைபிள் இதுல இருக்குது ஒரு வசனம், என் புத்தியினத்தை நீர் அறிந்திருக்கிறீன்னு சொல்றாரு. என் புத்தியினத்தினால வந்த வெட்கம், புத்தியினால நான் சில நேரத்துல செயல்பட்டுட்டேன், அதனால வந்த வெட்கம், அவமானம். இன்னும் அதனால மாற முடியல. எங்க மனுஷன் முன்னால வாழும்போது கொஞ்சம் கவனமா வாழணும். ஏன் தெரியுமா? தெய்வம் கூட மன்னிச்சு விட்டுரும். ஆண்டவர்கிட்ட போயிட்டு நம்ம செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டா மன்னிச்சு விட்டுருவாங்கங்க. ஆனா மனுஷன் எப்படி தெரியுமா? மறக்கவே மாட்டான். மன்னிப்பேன்னு சொல்லுவான், ஒரு கட்டத்துல அது மன்னிக்கிற மாதிரி இருந்தாலும் மறக்கவே மாட்டான். சொல்லுங்க, மனுஷங்க முன்னால நான் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா வாழணும். ஆமென். தான் நினைக்கிறது மட்டும் இல்ல, அடுத்த சந்ததிகளுக்கு கடத்திட்டு போயிடுவான். இப்படிதான் அந்த குடும்பம், இப்படிதான் அந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு. அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய புத்தியினத்தினால. சிலர் சொல்லுவாங்க, அந்த நாட்கள்ல நான் புத்தி கடன் கொடுக்காம இருந்தானா இந்த சூழ்நிலை எனக்கு கிடையாது. அந்த நாட்கள்ல நான் கொஞ்சம் கவனமா நடந்திருந்தேன்னா, அந்த நாட்கள்ல இது பண்ணியிருந்தேன்னா, இது பண்ணாம போயிருந்தேன்னா என் லைஃப் நல்லா இருந்திருக்கும்னு எத்தனை பேர் சொல்றீங்களோ? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்னுடைய வெட்கம் தெரியும், என் புத்தியினும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதுக்காக நீங்க வருந்துறது கூட அவருக்கு தெரியும். எத்தனை பேர் புத்தியினத்துக்கு வருந்துகிறோம்? யார் வருந்த மாட்டீங்களா? நீங்க எல்லாம் புத்தியா நடந்திருக்கிறீங்க, புத்திசாலிகள். ஆனா என் புத்தியினத்துக்கு நான் வருந்துகிறேன். தேவனை தேடாத எத்தனையோ நாட்கள் உண்டு, நான் வருந்துகிறேன். வசனத்தை கடைபிடிக்காம நடந்த நாட்கள் உண்டு, நான் வருந்துகிறேன். வருந்தனுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும். எத்தனை பேருக்கு சொல்றீங்க? என் பாவங்களை மன்னியும், என் மீறுதலை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? தயங்கவே கூடாது. நம்ம வீட்டிலே மன்னிப்பு கேட்டு பழகினோம்னா தேவன்கிட்ட ஈஸியாக போயிட்டு மன்னிப்பு கேட்டுருவோம். எத்தனை பேர் வீட்டில் ஈஸியாக சாரி கேட்டு பழக்கம் உண்டு? எத்தனை பேர் கேட்குறீங்க சாரி? ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சுன்னா சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மன்னிச்சிருங்க. ஈகோயிசம் நல்லா வந்துடுது. ஈகோ, நான் இறங்கி போக முடியாது. நான் எதுக்கு இறங்கணும்? அவ தானே தப்பு பண்ணா, அவர் தானே தப்பு பண்ணார், நான் எதுக்கு இறங்கி போகணும்? சொல்லுங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க. ஆமென். சொல்லுங்களேன். நம்ம கேட்க மாட்டோம்ல, ஈஸியா மன்னிப்பு கேட்க மாட்டோம்ல. சின்ன வயசுல இருக்கும்போது பிள்ளைகள் ஈஸியா அடிச்சாலோ சில காரியங்கள் செய்தாலோ என்ன பண்ணும்? ஈஸியா வந்து சாரி கேட்கும். ஈஸியா வந்து சாரி மம்மி,
சாரி டாடான்னு கேட்கும். ஆனால் அதே கொஞ்சம் வளரட்டும், மூஞ்சி திருப்பிக்கிட்டு போய் எங்கே உட்காந்துக்கும்? பெட்டில் உட்காந்துக்கும். சாரி கேட்குற பிள்ளைக்கு கிடைக்கிற இறக்கம் பெட்டில் போய் திருப்பி உட்காக்கும் போது கிடைக்குமா? கிடையாது. வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு பழகுறதுனால பெரிய புதாகரமாக போக வேண்டிய சில ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகுது, சின்னதுலேயே சால்வ் ஆகி போயிடுது. சிலர் எவ்வளோ மன்னிய கடினம் தெரியுமா? என்னன்னாலும் மன்னிப்பு கேட்கறது இல்லைண்ணா. யாங்க கேட்கணும் சொல்லுங்க? தப்பு இருந்தாலும் தப்பு இல்லாட்ட போனாலும் பரவாயில்ல, என்னுடைய நியாயத்தை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நான் மன்னிப்பு கேட்கறதுனால எப்படியும் குறைஞ்சி போகிறதே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. தேவர் என் நிந்தையினும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உனக்கு முன்பாக இருக்கிறார்கள். எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தெரியும், எல்லாம் உமக்கு முன்பாக தான் இருக்குது. நீங்க அதே பின்னால வாங்க, கீழே உள்ள வசனத்தோட இம்பார்ட்டன்ட் அதையும் வாசிச்சிருங்க. நிந்தை என் இருதயத்தை பிழைந்தது, என் சத்துருக்கள் எல்லாம் முன்பாக. சத்துருக்கள்னா யாருன்னு பின்னால இருக்குது, நிமித்தம் இல்லாமல் காரணமே இல்லாமல் சத்துருக்களானவர்கள். பாருங்க 4வது வசனம், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வாசிங்க. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. எதுக்காக சத்துருக்கள் ஆனாலே அவனுக்கு தெரியல. தாவீதுக்கு நேரடியா ஒரு காரணத்தோட சத்துருக்கள் ஆனாங்க இல்ல, தேவன் மேல வைத்த அபிஷேகத்தினாலதான் சவுலு சத்ரு ஆனதோ. வாழ்க்கையில சில நேரத்தில் அப்படிதானே, நமக்கு நேரடியான சத்துருக்கள் இல்லை, ஆனால் தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அழைப்பு அபிஷேகமும் தேவ பாதையில நாங்க நடக்கிறதுனால நிமித்தம் இல்லாமல் அநேகர் சத்துருக்கள் ஆயிடுவாங்க. அதனால சொல்றாரு, நான் உமக்கு முன்பாக தான் இருக்கிறாங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நிந்தை என்னை நிந்திக்கிறவங்க மேல அபாண்டமா பேசுறதுனால நான் மன உடைஞ்சு போயிட்டேன். பாருங்க, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். தனியா கடந்து நிந்தனைகளையும் அவமானங்கள் பட்டதுனால தேவனுக்கு பிரியமா வாழணும்னு நினைக்கிறேன். அது எல்லாம் இருந்தாலும் கூட என் மனசுல என்ன இருக்குதுன்னா வேதனை இருக்குது. எனக்காக பரிதபிக்கிறவர் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க. நமக்காக பரிதபிக்கிறவங்க யாரு இருக்கிறாங்க? சில நேரத்தில் நினைப்போம் இல்லையா, பரிதாபமான சில சூழ்நிலைகள் ஒவ்வொருத்தரும் கடந்து வந்து தான் இருப்போம். ஆனா நமக்காக பரிதபிக்கிறவங்க யாரும் மாறா இருக்க மாட்டாங்க. மாறா கடந்து போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி? கடந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க, எனக்காக பரிதபிக்கிறவர் என் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்ல சமாரியன். சொல்லுங்க, நல்ல சமாரியன். நானும் கொலை உண்ட மாதிரி நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் கூட என் தேவன் மனுஷனை மாதிரி கடந்து போக மாட்டார். சொல்லுங்க, மனுஷனை மாதிரி கடந்து போக மாட்டார். நின்று எனக்கு தேவையானதை தந்து என் காயங்களை ஆற்றி, ஆமென், எனக்கு வேண்டிய பாதுகாப்பை செய்து என் கூடவே இருக்கிறவர் என் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. 3வது வசனம் பாருங்க. நான் கூப்பிடுறதுனால இளைத்திருந்தேன், என் தொண்டை வறண்டு போயிடுச்சு. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிடுச்சு. ஆமென். என் சூழ்நிலைகள் மாறணும்னு சொல்லிட்டு நான் காத்திருக்கிறதுனால என் கண்கள் என்ன ஆயிடுச்சு? பூத்து போயிடுச்சு. ஆனாலும் நான் தேவனுக்காக நான் காத்திருக்கிறேன். எத்தனை பேர் தேவனுக்காக காத்திருக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய நேரத்துக்காக காத்திருக்கிறீங்க. ஆமென். தேவன் உங்களுக்கு இறங்கி செயல்படுகிற நேரத்துக்கு எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் தேவனுடைய சகாயம் அன்றைக்கு நல்ல சமாரியனாய், ஆமென், அந்த ஒரு அடிப்பட்டவனுக்கு எப்படி உதவி செய்தாரோ அப்படி உங்களுக்கும் உதவி செய்ய தேவன் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா. 7வது வசனம் பாருங்க. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், லட்சை என் முகத்தை மூடிற்று. ஏன் இவளெல்லாம் சகிக்கிறார்? சத்துருக்கள் விரோதமா பேசிடலாம் இல்லையா, செயல்பட்டுலாம் இல்லையா? அபிஷேகம் இருக்குது, அழைப்பு இருக்குது, அவன் கிட்ட எல்லா பலனும் இருக்குது.
சகிக்கிறார்? நான் உமது நிமித்தம், உமது நிமித்தம் நான் சகிக்கிறேன். எத்தனை பேர் அது சொல்றீங்க? ஆண்டவரே, உமது நிமித்தம் நான் சகிக்கிறேன். தாவீது அபிஷேகப்பட்டு அவன் மேல தேவ அழைப்பு இருந்தாலும் அவன் பட்ட பாடுகளுக்கு என்ன இல்லை, கணக்கற்ற பாடுகள். அதே மாதிரி ஒருவன் மேல தேவனுடைய கரை இருந்துச்சுன்னா, அழைப்பு இருந்துச்சுன்னா, அபிஷேகம் இருந்துச்சுன்னா, மனுஷரும் போராடுவாங்க, பிசாசும் போராடுவான். ஏன் தெரியுமா? அழைப்பிலிருந்து பின்வாங்கணும். அவன் மேல இருக்கிற அபிஷேகம் செயல்படக்கூடாது. உயிரோட இருக்கணும், ஆனா என்ன இருக்கணும்? பயனற்று போகணும். அவ்வளவுதான். இதனாலதான் தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற பாடுகள் அநேகமா இருக்கும், அநேகமா இருக்கும். ஆனால் சொல்லணும், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன். ஆமென். மன்னிங்கன்னு சொல்லியிருக்காங்க, மன்னிக்கிறோம். அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. இறங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க, இறங்குறோம். அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. மாம்சத்தில் செயல்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது செய்கிறோம். ஒரு கணத்தில் அடைஞ்ச மறு கணத்தை காட்டுன்னு சொல்கிறோங்க, அதுவும் செய்கிறோம். அந்த வழிக்கு நம்ம பாதைக்கு நம்மளை கொண்டு வந்துடுவார் ஒரு தேவ பிள்ளைய. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தர் உங்களை அடிச்ச என்ன கோவம், உங்களுக்கு என்ன கோவம் இல்லையா? ஒருத்தர் ஏதாவது நம்ம மேல சொன்னா என்ன கோவம்? உடனே அங்க ஒரு போர்க்கிழமை நடக்கும், இல்ல வாய் சண்டை நடக்கும். ஆனா இப்ப என்ன பண்றோம்? அமைதியா, ஆண்டவரை நீங்க பாத்துக்கிடுங்க, ஆண்டவரை நீங்க பாத்துக்கிடுங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம்ல. அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் தேவன் உங்க கூட இருக்கிற உண்மையா நீங்க தேசப்பா பின்பற்றிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க மாம்சத்துல தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நம்மளை மாற்றுவார். எல்லாத்தையும் தேவன் கையிலே கொடுத்து 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 வாழ்ற மாதிரியே நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். அப்படி நம்மளை பழக்க வைப்பார் என் ஆண்டவர். ஆமென். உமது நிமித்தம் சகிக்கிறேன். வைரவங்களுக்கு பதில் வையாமலும். திட்டுறவங்களுக்கு ஏசப்ப திரும்பி ஏதாவது திட்டினாரா? நம்ம என்ன பண்றோம்? ஒன்று சொன்னா 10 ரிட்டர்ன் கொடுக்குறோம் இல்லையா? சகிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு விஷயங்களை சகிப்புன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கசப்பா இருக்கும், முழுங்கவே முடியாது இல்லையா? ஆனா ஆண்டவர் எனக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி தந்தார். ஆண்டவர் சொல்ல சில விஷயங்களை அப்படியே மென்னு முழுங்கிரு, நான் உனக்காக செயல்படுவேன்னு சொன்ன. கஷ்டமான நேரங்கள்ல சகிக்கிற விஷயங்கள், வியாதியோ பிரச்சனையோ போராட்டங்களோ இல்ல மனுஷனால் வர தூஷணங்களோ அவமானங்களோ இல்ல வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகளோ, சில விஷயங்கள் இருக்கும் போது நம்மளால சாப்பிட முடியுதா, முழுங்க முடியுதா, தொண்டையில நிக்குது இல்ல, சாப்பாடு மறந்து போகுது இல்ல, எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு சாப்பாடை முழுங்க முடியாட்டா சில விஷயங்கள் நமக்கு சகிச்சுக்கு போகும்போது தேவனுடைய பலன் மட்டும்தான் நமக்கு தேவை. சகிக்கிற உங்களுக்கு பாடுகளை சகித்தோர் உங்களுக்கு சகிக்கிற பலனை தருவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. உமது நிமித்தம் சகிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் செய்யறதெல்லாம் என்னால தாங்க முடியல, என் பிள்ளைகள் செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா உமது நிமித்தம் சகிக்கிறேன். ஊழியத்தில் உமது நிமித்தம் சகிக்கிறேன். உங்க குடும்பத்திலையும் அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டது நிமித்தம் என் கூட பிறந்தவங்களை, என் பக்கத்து வீட்டவங்களை செய்யறவங்க எல்லாத்தையும் நான் சகிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. லட்சம் என் முகத்தை மூடிற்று, என் சகோதரனுக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். சகிக்கிறதுனால எல்லாரும் உங்களுக்கு சிநேகிதர் ஆகுறவங்கன்னு நினைச்சுக்கிடாதீங்க. சகிக்கிறவனை பார்த்தா சில நாள் சிலவனுக்கு கோமாளி மாதிரி தெரியும்,
சகிக்கிறவனை பார்த்தா சிலவனுக்கு பைத்தியக்காரன மாதிரி தெரியும். சகித்து 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 நம்ம உட்காரும் போது சில நேரத்தில் சில இழப்புகளை நேரிடும் போது மற்றவங்களுக்கு நம்ம தேவை உள்ள பொருள் மாதிரி இருக்காது. நம்ம பலனற்று போன மாதிரி இருக்கும். சகோதரர்களுக்கு வேற்று மனுஷங்கள் மாதிரி, கூட பிறந்தவங்களுக்கே நம்ம மேல விருப்பம் இல்லை. தன் தாயின் பிள்ளைகளுக்கும் அந்நியனுமான தாவீது இதெல்லாம் கடந்து வந்திருக்காரு பாருங்க. ஆனாலும் இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் கூட அவன் சொல்ற வார்த்தை பாரு, உம்முடைய வீடியோ குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. வாழ்க்கையில சொல்லுங்க, வாழ்க்கையில என்ன எப்படி போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உம்முடைய வீடு குறித்தான பக்தி வைராகியம் என்னை பட்சிக்கிற அளவு எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனல் இருக்க வேண்டும். சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அனல் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏசப்பா சிலுவையில் அறையும்போது என்னன்னா முகத்துல துப்புனாங்க, அப்படிதானே, பரியாசம் பண்ணாங்க, மினுக்கலான வஸ்திரங்களை தரித்து அவரை மேல கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, என்னென்ன முடியுதோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனாலும் சகிச்சாரா? சகித்தார். பதில் ஏதாவது பேசினாரா? பேசல. ஆனா அதே அவர் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போகும் பொழுது அங்க அந்த தேவனுடைய வீட வியாபார ஸ்தலமா பார்த்த உடனே அவர் என்னவா மாறிட்டார்? ஒரு சவுக்க உண்டாக்கி, ஆமென், அங்குள்ள மேசைகள்லாம் கவிழ்த்து போட்டு விற்கிறவங்களை எல்லாரையும் அட்டி அட்டி அட்டின்னு என்ன பண்றாரு? துரத்தி விடுறாரு. ஆமென். அவருக்கு ஆலயத்தை குறித்தான அவ்வளோ பக்தி வைராக்கியம். ஆமென், சொல்லுங்க. தேவன் சொன்ன ஆலயம் வந்த காம்ப்ரமைஸே கிடையாது. அவருடைய தனி ஜப வேலை, ஆமென், அங்க வந்த காம்ப்ரமைஸே கிடையாது. தனித்து போய் ஜெபம் பண்ணுவார், அங்க ஜெபம் பண்ணுவார். அதை விட்டா வழக்கத்து போல ஆராதனைகளுக்கு வர்றதோ ஆலயத்தில் வர்றதோ அவர் செய்ய வேண்டிய காரியங்கள், ஆலயத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை மிஸ் பண்ணவே மாட்டார். அந்த அளவான ஒரு பக்தி வைராக்கியம் எப்ப தெரியுமா அவருக்கு இருந்துச்சு? 12 வயசுலயே. 12 வயசுல அவங்க அப்பா அம்மா அவங்களை எங்க கண்டுபிடிச்சாங்களா? தேவாலயத்துல கண்டுபிடிச்சாங்களா? அப்போ பக்தி வைராக்கியம் வந்து சின்ன வயதுல இருந்தே வரணுங்க. சின்ன வயதுல இருந்தே பக்தி வைராக்கியமா இருந்தவர் என்னுடைய ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தேவன் வந்தனாலே மற்றதெல்லாம் தூர வச்சிருவார். ஆமென். அவர் சொல் கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் அதுதான் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். தேவன் எங்க இருக்கிறார்? பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவரை நான் அங்க பார்ப்பேன். அதுதான் எப்பவுமே தாவீது. நம்ம எத்தனை பேருக்கு அந்த ஒரு பயபக்தி இருக்குது? எத்தனை பேர் சர்ச்னா ஒரு பயம் இருக்குது? எத்தனை பேர் தேவ பிரசன்னா ஒரு பயம் இருக்குது? தேவனுக்கு பயந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா பேசும்போது கூட கேட்பாராம். ஆலயத்துக்கு வந்து நம்ம எத்தனை பேர் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பக்தி வைராக்கியமா இருக்கிறோம், நம்ம நடைகளை காத்துக் கொள்ளுகிறோம், எப்படி ஆராதிக்கிறோம் தேவனை, எப்படி தேவனை தொழுது கொள்ளுகிறோம், எந்த மனநிலைமையோட நாங்க இருக்கிறோம், ஏதெல்லாம் யோசிக்கிறோம், ஏதெல்லாம் பேசுறோம், வீட்டுல எப்படி வேணா இருக்கிறோம், வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, வாழ்க்கைக்கு வந்த மாதிரி வாழ்றது. ஆனா சர்ச்சுக்கு வந்தவரான பக்தி வைராக்கியம் வேஷம் அல்ல. தேவன் பரிசுத்தம் சொன்னா தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுறது. புரியுதா? தானியேல், ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? தேவன் சொன்னதை கடைபிடிச்சாங்க. அதுதான் பக்தி வைராக்கியம். தேவனை விட்டு எதையுமே தொழுது கொள்ளல, அதுதான் பக்தி வைராக்கியம். தேவனுக்காக நம்ம வைராக்கியமா சில காரியங்களை செய்யறதாங்க பக்தி வைராக்கியம். சொல்லுங்க, தேவனுக்காக எது எழுந்து அவங்க கூட நஷ்டப்பட்டதே கிடையாது. ஆமென். நமக்காக உயிர் தந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற கனமும் மரியாதை எந்த அளவு இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனை விட்டு விடுகிறோம். சின்ன அற்பமான விஷயங்களுக்காக தேவனை விட்டு தூரம் எங்கேயோ நிற்கிறோம்.
சொல்லுங்க, ஒரு பக்தி வைராக்கியம் எனக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆலயம்னா தாவீதுக்கு துடிப்பு. ஆலயம்னா அதனால அவனை கொள்ளை அடிச்சு கொண்டு வந்ததெல்லாம் சிறந்த பொருள் எல்லாம் என்னன்னு எழுதி வச்சான் சொல்லுங்க. கர்த்தருக்கு பரிசுத்தம், நானும் பரிசுத்தமா இருக்கணும், எனக்குரியதெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்காக ஆலயத்துக்காக சவதரிச்சு வச்சாங்க. சொல்லுங்க, என்னை அனல் உள்ளவளா மாற்றுங்க. சொல்லுங்க, நான் அனல் உள்ளவளா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் இருக்குங்க, நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். ஆனால் தேவனுக்காக நாங்கள் செயல்பட ஸ்டார்ட் பண்ணால தேவன் நமக்கு உதவி செய்வார். தாவீதுக்கு ஆலயத்து மேல் இருந்த பக்தி வைராக்கியத்தை பார்த்து தான் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். மோசைக்கு அடுத்து தாவீதுக்கு தாங்க, மோசைக்கு அடுத்து தாவீதுக்கு தான் அந்த பக்தி வைராக்கியம். ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாது? சொல்லுங்க, நான் தேவன் சொன்னா நோ காம்ப்ரமைஸ், சர்ச்சுன்னு சொன்னா நோ காம்ப்ரமைஸ். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இங்கே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்காக நான் என்ன பண்ணுவேன், செயல்படுவேன்னு சொல்லி நீங்கள் இன்னிலேருந்து தீர்மானம் எடுங்க. 10வது வசனத்திலேருந்து வீட்டில் நீ போய் வாசிங்க. அதில் இருக்குது. 2 வசனத்தை வாசித்து முடிச்சிடுறேன். என் ஆத்மா வாடும்படி உபவாசித்து அழுதுன்னு அப்பொழுது நிந்தரை முடிந்தது. ரொம்ப சஃபர் பண்ணுறான். சஃபர் பண்ணிட்டு 13வது வசனத்தில் பாருங்க, ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்தில் உங்களை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினால் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்த. அனுகிரக காலம்னா என்ன தெரியுமாங்க? நீங்க நெருக்கப்படுகிற காலம் தான் அனுகிரக காலம். ஆமென், சொல்லுங்க. அனுகிரக காலம்னா எல்லா வசதியா இருக்க காலம் கிடையாது. அனுகிரக காலம்னா நாங்க நெருக்கப்படுகிற காலம். ஆமென், நம்ம காத்திருக்கிற அந்த காலம். ஆமென், நம்ம சகிக்கிற காலம், நம்ம தாழ்ந்து போயிட்டு இருக்கோம் அந்த காலம். அந்த காலத்துல நீங்க நோக்கி தேவனை நோக்கி நீங்க செயல்பட்டீங்கன்னா தேவனை மிகுந்த கிருபையினால் உமது சத்தியத்தினால் எனக்கு உங்களுக்கு மிகுந்த கிருபையினால் உங்களுக்கு சேவை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள். கடந்த வாரத்திலும் எபிரேயரிலிருந்து ஆண்டவர் பேசினார். இந்த வாரத்திலும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி எதை பற்றி கொள்ள கடவோம், அதை தொடர்ந்து ஒரு வார்த்தையும் அங்கு ஆழமாய் எச்சரிப்பாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. அல்லேலூயா. இந்த அற்புதமான வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேருக்கு அசைவில்லாத ராஜ்யத்தின் மேல் கவனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் எங்கு கொண்டு செல்லதான் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கடந்த வாரமே பாஸ்டர் அம்மா பாட்டு பாடினாங்க, என் இயேசு வருவார் மேகங்கள் தம்மோடு என்ன பண்ணுவார். இப்போ இந்த வார்த்தைகளை விட எதுதான் பிடிச்சிருக்குதுன்னா, கூடாதது ஒன்றுமில்லையே, அதான் பிடிச்சிருக்கு. பரலோகம் பிடிச்சிருக்கா, ஆசீர்வாதம் பிடிச்சிருக்குதான்னு கேட்டா மாமிசம் சொல்லுது எதான் பிடிச்சிருக்கு, ஆசீர்வாதம் தான். ஆனா ஆவி என்ன சொல்லும், ஆசீர்வாதம் கூடவே வரும். நமக்கு சில நியமனங்கள் இன்னும் புரிய மாட்டேங்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய, அப்பொழுது இவைகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படும். நம்ம திரும்ப திரும்ப எப்படித்தான் இருக்கிறோம், திரும்பிக்கிட்டு தான் இருக்கோம். எப்படிதான் இருக்கிறோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை. நல்லா கவனிங்க, நம்முடைய தேவன் இம்மைக்குரிய தேவைக்குள்ள நம்மளை முடங்கி இருக்க சொல்லல. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், நாளைக்காக என்ன செய்வோம்.
அதை முதல்ல சொல்லுங்க. நாளைக்கு என்ன செய்வோம்? எல்லாருக்கும் இருக்குது கொஸ்டின். ஆனால் இதை நடுவில் தான் நம்ம எந்த ராஜ்யத்தை குறித்து யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஏசப்பா வந்தால் எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக ஆயத்தம்னு தெரில. 2-3 பேர் கை தூக்கியிருக்காங்க. சிலருக்கு என்ன ஆசை தெரியுமா? பேசாம இங்க கிடந்து கஷ்டப்படுறதுக்கு. இந்த கூட்டணியை கூப்பிடவே மாட்டார். இதை இன்னும் என்ன பண்ண வேண்டி இருக்கு? வறுத்து எடுக்க வேண்டி இருக்கு. இன்னும் பிசுரெல்லாம் களிம்பெல்லாம் என்ன பண்ண வேண்டி இருக்கு? நீ அதனால என்ன பண்ணுவார்? திரும்ப திரும்ப திரும்ப. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்துக்கு நான் போக நான் பயத்தோடு ஆராதிக்கணும், பக்தியோடு ஆராதிக்கணும், தேவனுக்கு பிரியமா என்ன பண்ணணும்? அதுக்கு நான் எதை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும்? இது கிருபை. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, நம்ம அடிக்கடி பாடுறோம். டி மைனர் கொடுங்கப்பா, சேர்ந்து பாடலாமா? சீயோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சொல்லுங்க, அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். ஓ, உம்மை நம்புவேன், அவை முடிவு பரியந்தம். தலைக்கு மேல கையை தட்டி உம்மை நம்பி உம் அன்பை நம்பும் நான், அன்பை நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. பாஸ்டர்மா கர்த்தருக்காக பக்தி வைராக்கியன்னு சொல்கிறப்போ நான் பின்னாடி உட்காந்து அதை இங்கிலீஷ் பைபிளில் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்கணுன்னு ஒரு நடத்துதல் இருந்ததுனால அதை நான் வேகமாக எடுத்து பார்த்தேன். அதில் எப்படி தெரியுமா இருக்குது? தேவன் மேலே அவர் சொல்கிறார், ஐ லவ் யூ மோர் தென் ஐ கேன் சே. நான் வாயில் சொல்கிறத விட உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த தாவீது. என் செயல் அதை விட அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். பிகாஸ் ஐ எம் மேட்லி இன் லவ் வித் யூ. ஆங்கிலம் புரிஞ்ச பிள்ளைகள் பாக்கியவான். உங்க மேல வச்சிருக்கிற அன்புல, மேடுன்னு அர்த்தம் பைத்தியம். இது கடவுள் பைத்தியம். சொல்லுங்க, இது உங்களை செக் பண்ற டாக்டர்ஸ் கூட சொல்லணும் இது யார் பைத்தியம். இது என்ன ஆனாலும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பாங்க. எப்படி மத்தவன் சொல்லணும், டே நிறுத்துங்கடா இந்த பைத்தியத்தை நிறுத்துங்கடான்னு சொல்றாள். ஆனா உங்களை நிறுத்தக்கூடாது. ஆமென். அந்த அளவுக்கு சொல்லணும். நான் சீயோன் பர்வதத்தை போல எந்த காரியத்திலும் சொல்லுங்க, உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பே. யார் அன்பை நம்புறீங்க? என்னைக்குமே எந்த அன்புக்குள்ள உங்களை காத்துக்கொள்ளுங்க? கிறிஸ்துவின் அன்புக்குள்ள. அல்லேலூயா. நீங்களும் சொல்லுவீங்க ஒவ்வொரு நாளும், கர்த்தருடைய அன்பு எங்களை தாங்குகிறது. ஆமென். அசைவில்லாத ராஜ்யத்தை எனக்காக வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? அல்லேலூயா. அவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறார். அந்த பகுதியை படிங்களேன். யோவான் 14 அவர் ஆசை ஆசையாக பேசுகிறார் பாருங்க. 3ஆம் வசனத்திலிருந்து படிங்க. 14:3 படிங்க. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணுவேன்? நான் இருக்கிற இடத்தில், பைபிள் எடுத்து பாருங்க, நான் மறுபடியும் வந்து நான் ஆயத்தம் பண்ணின இடத்துல உங்களை என்ன பண்ணிக்கிடுவேன்? சேர்த்துக்கிடுவேன். அல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே,
என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். வருத்தம் பசி தாகம் சேர்ந்து வருத்தம் பசி தாகம் மனதுயரம் அங்கே இல்லை. சபையா பாடுங்க. துயரம் அழைப்பின் சத்தம் கேட்டு அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் ஆமென். ஓ நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே நாட்களும் வாஞ்சையும் பெருகுதே. இந்த ஒண்ணுதான் நிரந்தரமான நிச்சயம், நித்தியம். அல்லேலூயா. நம்முடைய சொந்த தேசம் எங்கதான் இருக்குது? நம்மில் அநேகருடைய சொந்தக்காரங்க ஏற்கனவே எங்க போயிருக்கிறாங்க. அங்க போய் அவங்கள பார்க்கணுங்கிற வாஞ்சையிலே தான் ஓடணும். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு போகணும். எந்த ராஜ்யத்துக்கு போகணும்? அல்லேலூயா. இந்த உலகம் நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை சாவடிக்கும். எப்ப வரைக்கும்? ஆமா. ஆனா ஒன்னே ஒண்ணு, கொஞ்சம் கையில காசும் ஒரு தோரணை வந்த உடனே மூஞ்சிக்கு முன்னாடி பேசாது. இது ஒண்ணும் செய்யாது. காசு இருக்கிறவனுக்கும் பதவி இருக்கிறவனுக்கும் எங்க பேசாது? மூஞ்சிக்கு முன்ன பேசாது. ஆனா எவ்வளவு அழகான அந்த வரிகள் பாருங்க. எனக்கு ரொம்ப ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட. ஆக்சுவலி இந்த பாட்டை நமக்கு பிரியமானவங்க வீட்டில் வச்சிருக்கும் போது பாடும்போது நம்ம அழுதுகிட்டே பாடுவோம். அப்போ நமக்கு இதனுடைய டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இவங்களை போய் நான் பார்ப்பேன். ஆனால் சபையில் அதை உணர்ந்து பாடணும். என் சொந்தமே எதுதான்? பரலோகமே என் சொந்தமே. மாம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு பயம் வரும். என்ன பாட்டு போய் எப்போ பாடுறாரு பாஸ்டர்? ஐயோ இந்த பாட்டெல்லாம் இப்பமா பாடணும் பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர். பொறுங்க பிறகு எப்போ? எங்க 80ல பாடுங்க. இல்ல இப்ப பாடணும். என் சொந்தமே இதுதான். ஒரு நோட்டு மேல வாங்க. என்ன நோட்ல இருக்கிறீங்க? ஈ மைனர் வாங்களே. ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஹல்லேலூயா. ஓகே, நான்
பாடிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு பிரசங்கத்தை முடிக்க முடியாது. இந்த பிரசன்னத்தின் ஆழத்தில் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க, என் நோக்கம் எதுதான்? பரலோகம் தான். ஆமென். போகிற வரைக்கும் எனக்கு அநேக தேவைகள் இருக்கும். அதெல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? ஒரு வீடா அதை பார்த்துக்கிடுவார். ஒரு நல்ல காரியமா அவர் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அடிக்கடி சொல்லணும், என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போறவங்களுக்கு அந்த எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 பொறுப்பு சொல்றார். அதை மட்டும் கவனிச்சுட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 5ஆம் வசனம் வரைக்கும் 4 இந்த ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த 5 விஷயத்துல நீங்க கவனமா, இந்த 4 விஷயத்துல கவனமா இருக்கணும். சகோதர சிநேகம் எது நிலைச்சிருக்கணும்? உங்க பக்கத்தில் இருக்கிற விசுவாசிக்கு மேல இருக்கிற அன்பு ஆண்டவர் வருக வரைக்கும் நிலைச்சிருக்கட்டும். இன்னைக்கு நம்ம சபையின் மேல வச்சிருக்கிற அன்புன்னா எப்படி வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் கிருபையா ஒரு சின்ன சர்ச்சை வளர்த்தமையதே கொண்டு வரார். இது சீக்கிரத்தில் அடுத்த அளவு இன்னும் ஒரு வளர்ச்சி வளரும். வசனம் அழகா சொல்லியிருக்குது, நீங்களும் நானும் தலையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அவயவங்களாக இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, தலையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் அவயவங்களாக இருக்கிறோம். பிறந்தது ஒரு வீட்டிலையா இருக்கலாம், வளர்றது வாழ்றது உங்க தொழிலையா இருக்கலாம். ஆனா இணைக்கப்பட்டது மாத்திரம் யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்ம ஒருவருக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்புங்கிற விஷயத்தை இன்னைக்கு கொஞ்சம் 2 நிமிஷம் யோசிப்போமே. இன்னைக்கு வராத விசுவாச பிள்ளைகள் யார் யாருன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க வரலங்கிற ஒரு நபரை யாரை நீங்க சொல்லுவீங்க? வரலன்னு குற்றம் சொல்ல இல்லை, இன்னைக்கு ஏன் வரல, அவங்க எதுவும் உடம்பு முடியலையோ விசாரிக்கணும்ல. அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை சிலருக்கு அவங்க பாவத்திலேயோ உலகத்துக்குள்ளேயோ விழுந்து பின்வாங்கி போயிருப்பாங்க. அவங்கள கர்த்தர் பார்த்துக்கிடுவார், ஊழியர் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் மற்றபடி இருக்கிற ஜனங்களை, உங்களுடைய அன்புக்குரிய விசுவாச உறவுகளை நான் திட்டமா சொல்றேன், உங்க வீட்டு சொந்தக்கார உறவை விட ஒரு படி அதிகமா சபையை நேசிச்சா நீங்க பரலோகம் போவீங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு சொந்தத்துக்குன்னா இன்னைக்கு சிலர்லாம் சொந்தத்துக்குண்டே ஓடிட்டாங்க. இந்த சொந்தத்துக்கு ரொம்ப துடிக்குது பாருங்க. இது மண்ணோட மண்ணா இங்கே தான் இருக்கும். மண்ணிலிருந்து வந்தது. நான் சொல்றேன், மண்ணுக்காக துடிக்கிறது மண்ணோட விண்ணுக்காக துடிக்கிறது தான் எங்க வரைக்கும் போய் நிற்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அன்பு, இந்த உறவை ரொம்ப வளருங்க. சர்ச்சில் அந்த அன்பை வளருங்க. பரிசுத்தமா ஆவியில உங்க கண்ணுக்கு எதிர்படுகிற உறவுகளை நேசிக்கிறதுல சபையில ரொம்ப முக்கியமா சபையார் ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டுற அன்பு. பவுல் சொல்றான்ல, அவங்க எனக்காக எதையும் கொடுத்தார்கள், கழுத்தையும் கொடுத்தார்கள். என் சர்ச்சில் அப்படிப்பட்ட பிள்ளைகள் வளர்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் நல்லா வளருவீங்க. ஆனால் அந்த அன்பு பாஸ்டரோட மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்குள்ள இந்த அன்பு இருக்கணும். மாம்ச தொடர்பில் இல்லை, ஆவிக்குரிய ஒரு பந்தம். அவங்க ஜெபிக்கிறாங்களா, ஆயத்தமாகறாங்களா வருகைக்கு. அதனால தான் போன வாரம் சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடலாம். ஆனால் நீங்கள் விடாமல் என்ன பண்ணுங்க, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் ஏவி விடுவதற்கு சபை கூடுங்க. அல்லேலூயா. அந்த சகோதர சிநேகம் இருந்தா அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போகலாம். 2ஆம் வசனம் பாருங்க, 3ஆம் வசனம் பாருங்க. அந்நியரை உபசரிக்க அதனாலே சிலர் அறியாமல். இன்னைக்கு என்னைக்கு செல்போன் வந்துச்சோ அன்னைக்கே அடுத்த யாரை இப்ப யாரும் பார்க்கறதே இல்லை. அல்லேலூயா. ஆமா, குட்டி பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாருமே இப்போ கவனம் எல்லாம் செல்போன்ல, தாண்ட இருக்கிற பொருள்ல, அது மேலதான் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்துட்டா கீழே பாருங்க 3ஆம் வசனத்துல, கட்டுண்டவர்களோட நீங்களும் அவர்கள் என்ன பண்ணுங்க,
நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்கள் என்ன பண்ணுங்க? அடுத்தவர்களுக்கு, ஒன்று சபையில் இருக்கிற அன்பு, இன்னொன்று அந்நியருக்கு நீங்க காட்டுற அன்பு. அன்பில்லாதவன் தேவன் இன்னைக்கு ரொம்ப பெரிய வார்த்தை. நம்ம ஆட்கள் எப்பா ரொம்ப ஒட்டிட்டா இவளுக்கு நம்ம கடமை எல்லாம் செய்ய வேண்டியது வந்துடுமோ? அக்கா தங்கச்சிக்குள்ளேயே சொந்த உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பேர் அப்படிதான் இருக்காவ. உறவு அப்படின்னா என்னன்னு நமக்கு, அதனாலதான் சர்ச்சிலையும் சிலர் அப்படி நடக்கிறது. தங்கள் கடமைகளை, தங்கள் பொறுப்புகளை இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. ஆனா அப்படி வந்துட்டு சர்ச்சில் முக்கியமான இடத்துல உட்கார வைப்பார், கீழே அக்கினி வச்சிருப்பார், பொத்துற போது அந்நியரை உபசரிக்க தெரிய மாட்டேங்குது. ஒருத்தங்க வாராங்க வீட்டுக்கு, என்ன யார் பேசும்போதே அவன் ஓடிடணும். ஒரு அந்நியரை பார்த்தா, என்ன சிஸ்டர், ஏன், எந்த ஊரு, ஏன் வந்தீங்க, சரி உள்ள வாங்க, அப்படிலாம் இன்னைக்கு யாரும் கவனிக்கிறதுலாம் இல்லை. கொஞ்சம் ரொம்ப கவனமா மற்றவங்க மேல. ஏன்னா இந்த அந்நியரை கவனிச்சதுல தான் ஆபிரகாம் தேவதூதர்களை கவனிச்சானா. அல்லேலூயா. இந்த சகோதர சிநேகம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல மட்டும் நீங்க உண்மையா இருக்கிறதில்ல, அந்நியரை சிநேகிக்கிறதுல உண்மையாயிருங்க. மூன்றாவது 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, விவாகம் யாவருக்குள்ளும் விவாக மஞ்சம், வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் என்ன பண்ணுவார்? பரிசுத்தத்துக்கான முழு அடையாளமும் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா, இன்னைக்கு குடும்பங்கள் பரிசுத்தத்தை குறித்து யோசிக்கிறதே இல்லை. குட்டி தம்பிமார், டேய் கவனிங்க. ஸ்கூல் படிக்கும் போதே, காலேஜ் படிக்கும் போதே, ஸ்கூல் அது சின்ன பிள்ளைகளா இருக்கும், இவனை அவா கூட சேர்த்து வச்சு பேசுறது. நம்ம விளையாடுற மாதிரி விவாகம் விளையாட்டு அல்ல, இது யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. வேசிக்கல்லனையும் விபச்சாரக்காரனையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கு சிலர்லாம் இஷ்டத்துக்கு வாழ்றது. அது இந்த செல்போன் தனியா வந்துச்சு பாருங்க, லாக்கு மேல லாக்கு போட்டு, பாஸ்வேர்டுக்கு மேல பாஸ்வேர்டு போட்டு உள்ள வச்சிருக்காவ. சவப்பட்டி. இது என்ன பட்டி? பாஸ்டர் அசைவில்லாத ராஜ்யங்கிறிய, எல்லாம் சொல்றிய, இன்னைக்கு என்னெல்லாம் பேசுறிய பாஸ்டர். மரணத்துக்குரிய ஒன்றும் பாவத்துக்குரிய ஒன்றும் நம்ம வேர்ல கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நாங்க இன்னும் பரிசுத்தமா இருக்கணும்ப்பா. இன்னும் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. பிள்ளைகளை பெத்து வளர்க்கறது மாத்திரம் இல்ல, வரும் நிந்தை, வரும் அவமானம், வரும் போராட்டம் வரும். ஆனால் அவைகள் வரும்போது பரிசுத்தமாக காத்துக்கொள்றதுக்கு என்ன வழி செய்யணுமோ, வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு நம்ம வைராக்கியம் பாராட்டலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. விவாகம், குடும்பம் பரிசுத்தமானது. ஏனென்றால் அவர் வேசிக்கல்லனையும், அந்த வார்த்தை அப்படியே இருக்குது, விபச்சாரக்காரனை என்ன பண்ணுவாரு? ஆமாங்க, தாவீது விபச்சாரக்காரனா மாறினா யாரும் தட்டி கேட்க முடியாது. ஆட்டுக்குட்டி மாதிரி கணவருக்கு உண்மையா இருந்த பத்சேபால திருடிட்டான். 1 வருஷம் ஆயிட்டு, யாருக்குமே தெரியலன்னு நினைச்சிட்டு இருந்தான். இப்படி நிறைஞ்ச சபையில, அது பெரிய அரண்மனை, பெரிய அந்த அரண்மனையில சபை நிறைஞ்சு இருக்குது. தீர்க்கதரிசி வாரான் நாத்தான். எல்லாருக்கும் எதுக்கு வராருன்னு தெரியலையே. வந்தா அவன் கதை சொல்றான். கதை சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. இப்படிப்பட்ட குற்றத்தை செய்தவன் யார்? அவன் தண்டிக்கப்படணும். எழும்பி இப்போ அந்த அரண்மனையே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொன்ன. அவன் செய்த அந்தரங்கத்தின் காரியங்கள் எல்லாம் வெளியில வந்துச்சு.
வயதானவர்களே, பெரியவர்களே, உங்களை நான் ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். உங்க வாலிபத்தில் நடந்தவற்றுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஏதோ இப்ப எல்லாம் வெளியில ஒண்ணுமே தெரியலண்டு ஊருக்கு பூசணம் பூசி வாழ்ந்து உங்க வாழ்க்கையை ஏமாத்தாதீங்க. வாலிபரே, சிறு பிள்ளைகளே, இன்னும் பரிசுத்தமா இருங்க. ரீல் கிடைச்சிச்சு, வாட்ஸ்அப் கிடைச்சிச்சு, அதனால இப்படி இருந்த இல்ல, எல்லாவற்றுக்கும் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். பரலோகத்துக்கு போகணும்னா தீட்டுள்ளது ஒன்றும் அங்கே பிரவேசிப்பது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட அந்த பரிசுத்தத்தை கேளுங்கள். கடைசியாய் மூன்றாவதா இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். எபிரேயர் 13 அதனுடைய 5ஆம் வசனத்தை பாருங்க, சத்தமா வாசிங்க. நீங்கள் பண தேவை இல்லாதவர்களாய் நடந்த, அப்படியா இருக்கு? எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஊழியத்துக்கும் பணம் தேவை, விசுவாசிக்கும். ஆனா இருதயம் எது மேல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, இங்க தாங்க சிக்கல். நான் 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல செய்தி முடிச்சிருவேன். எனக்கு எல்லாருக்கும் பதில் சொல்ல, எல்லாரையும் மூஞ்ச பார்த்து கேட்க விரும்புறேன். உங்களுக்கு இருக்கிறது போதுண்டு எண்ணி இருக்கீங்களா? உங்களுக்கு தேவை இருக்குது, அதுக்காக சில நீங்க பிரயாசம் எடுக்கிறீங்க. அதை ஆண்டவர் சொல்லல. போதும்பா நீங்க எனக்குன்னு சொல்லுங்க, மற்றதை யார் பார்த்துக்கிடுவா? அல்லேலூயா. ஆமே. இந்த இடத்துல தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என் தேவையை சொல்லி சொல்லி என்ன பண்ண மாட்டேன். இப்போ நான் சர்ச்சில் உங்களுக்கு சில அறிவிப்பு போடுறேன்னா நீங்க அவங்க கொடுங்க இவங்க கொடுங்கன்னு நான் தேவையை போடலை. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஜெபிப்பாங்க, ஒத்துழைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒத்துழைப்பாங்க. நாம் ஒருமித்து அவர் ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? அதுக்கு தான் அதில் போடுது. அல்லேலூயா. ஆமா, தேவைகள் இருக்கும், அவசியங்கள் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம். ஆனா கர்த்தர் தந்தது எனக்கு இதுவரைக்கும் போதும். அல்லேலூயா. திரும்ப அதை படிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள், சத்தமா சொல்லுங்க. இதை விளங்குற மாதிரி 1 தீமோத்தேயுல பேசி இருக்கிறார்ல. 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயு 6:5 நான் முடிச்சிருந்தேன். கெட்ட சிந்தனைகளும் சத்தியம் இல்லாதவர்களும் ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர் உண்டாக்கும் தர்க்கங்களுக்கும் பிறக்கும். தர்க்கங்கள் தான் பிறக்கும் இப்படிப்பட்டவங்ககிட்ட. இப்படிப்பட்டவர்களை விட்டு படிங்க. போதும் என்கிற தேவ பக்தியே. அடுத்து, உலகத்திலே முடிஞ்ச நெஞ்சில கை வச்சு கொஞ்சம் ஹார்ட்டை பிடிச்சிட்டு தான் படிக்கணும். இதை உலகத்திலே நான் ஒன்றும் கொண்டு வந்ததில், அப்படியே படிக்காம பாருங்களேன். சூப்பர் ஆட்கள் தான். இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் என்பது உண்மைதானே. அடுத்து சொல்றாரு பாருங்க. அதனால உண்ணவும் ஒடுக்கவும். அவன் கரெக்டா படிச்சான், அதை கரெக்டா சொல்லுங்க. அது ஆனா நம்ம எங்கெங்க. நான் தான் 2 நிமிஷத்துல முடிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேனே, கவனிங்க. உங்களுக்கு நமக்கு அப்படிலாம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கணும், எதிர் வீட்டுக்காரனை பார்க்கணும், கூட படிக்கிறவனை பார்க்கணும். அவட்ட இருக்குது இவட்ட இருக்குது, அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். அது எதுக்கு நமக்கு? சொல்லுங்க. எனக்கு உண்ணவும் ஒடுக்கவும் போதும் என்கிறது இருக்கட்டுன்னு சொல்றதை விட அங்க அழகா சொல்லுங்க. அந்த போதும் என்கிற இந்த மனதோடு தேவ பக்தியா இருங்க. எப்படி இருங்க? வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ திட்டத்துக்காக காத்துருங்க. உங்களை அவர் உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுக்கு உண்டானவைகள் போதும் என்று பண ஆசை இல்லாமல் நடந்தா. இப்ப அந்த வசனத்தை படிச்சிருங்க. 13:5. நான் உன்னை விட்டு உன்னை ஆகையால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு மனுஷன் எனக்கு. இப்படி சொல்லுகிறவங்களுக்கு தான் கர்த்தர் எந்த ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார். ஜெபமனோமா தேவ சமூகத்தில் வார்த்தைகளுக்கு விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி.
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. கையை தட்டி சத்தமா பாடுங்க. எபினேசரே, இதுவரையில் எபினேசரே, ராஜா இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு விடுதலையோடு தாவீதை போல ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோய், சத்தமா பாடுங்க. சபை சத்தமா அவர் உயர்த்தட்டுமே. எல்ரோய், ஓ என்னை கண்டீரே. கையை தட்டி சத்தமா என்னை கண்டீரே. உம்மை முழு உள்ளத்தோடு. அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள சகோதர சிநேகம் உள்ளவங்களா எங்களை மாற்றுங்கப்பா. அந்நியரை உபசரிக்கிறவங்களா எங்களை மாற்றுங்கப்பா. குடும்பமாய் பரிசுத்தமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும். எங்கள் ஆண்டவர் எங்களை விட்டு விலகாமல் இருந்து எங்களை பராமரிப்பார் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். அந்த எல்லா பிள்ளைகள் மேலும் உடைய தயவும் கிருபையும் தாங்கி வழி நடத்தட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரும் நிலைத்திருந்து நம்மை காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.